எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்விங்குக்காக ஜிந்தால் ஸ்டீல் ஜிந்தால் ஸ்டீலில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆனால் இதில் வாங்கணுமா வாங்கக்கூடாதானா இது ஒரு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குது. சைட்வேஸில் இருக்குது. ஆனால் ஆஸ் பர் த நம்ம ரூல் என்ட்ரி எடுக்கலாம். இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இது பண்ணலாம். அது இல்லாமல் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டீல் செக்டர் ஒரு வீக்காக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இது சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்விங்குக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் இன்றைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மேஸ்ட்ரி ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் போதாது. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு ஒரு ரூட் மேப் இருக்கணும். இது எதனால் இம்பார்ட்டண்ட்டானா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு சைக்காலஜி, மைண்ட் செட்டு, அப்புறமா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஸோ அதனால தான் இதில் உங்களுக்கு இதுவும் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யாருன்னா ஸ்டாக்கை ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அதை மட்டும் பார்த்தா ஒன்றும் யூஸ் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிறது இது இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ கம்ப்ளீட்டில் பாருங்கள். கம்ப்ளீட்லி பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறங்கன்னா ஃபஸ்ட்டு பர்பஸ் புரிஞ்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிளைண்ட்லி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அது கீழே வரலாம். அப்போது உங்களுக்கு பர்பஸே தெரியாது. லாங் டேர்முக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்குறீங்களா, இல்லை ஷார்ட் டேர்முக்கு வாங்குறீங்களா, இல்லை ஸ்விங்குக்கு வாங்குறீங்களா, இது பர்பஸ். எந்த காரணத்துக்கு டிவிடெண்ட்டுக்கு வாங்குறீங்களா, இதெல்லாம் நீங்கள் பர்பஸ் தெரியாமல் வாங்கினா ஏன்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயின் திங் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது செலக்ட் பண்ண போகிறீங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்விங்குக்காக, இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வரும். 2 டைப்ஸ்னா, சில பேர் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் சில பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். செகண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் இந்த 2 தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லை டெக்னிக்கல். ஃபண்டமெண்டலில் சில பேர் கம்பெனி ஸ்டாக்ஸை பற்றி அது அந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குவாங்க, பிஇ ரேஷியோ பார்க்குவாங்க, அப்புறமா அந்த பேலன்ஸ் ஷீட்டு கிளியராக பார்க்குவாங்க. அதில் சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் அவங்க ஸ்விங்குக்காகட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட சக்ஸஸ் ஆகிருக்காங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு கூட. இது 2ம் இக்னோர் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டானு இல்லை, உங்களுக்கு எது பெஸ்ட்டு, நீங்கள் எதில் இது மேஸ்ட்ரியாக இருக்குங்க அதில் மேலே இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருக்குங்க. இந்த ஸ்டாக்கை இங்கே வந்தால் நான் வாங்குவேன். அப்போது இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டமெண்டல் வச்சு இந்த கம்பெனி எது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அது மேலே நம்ம என்ன பண்ணுவீங்க, ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவீங்க. சில பேர் இதில் மாஸ்டரியாக இருப்பாங்க. அப்போ நிறைய டேட்டாஸ் இருக்கும், உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில். அது அவங்க இது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேண்டல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கேண்டல் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு இப்போ நாம் யூஸ் பண்ணுறது ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் தான் நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சில பேர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் MACD ஆகட்டும், ஸ்டொக்கேஸ்டிக் ஆகட்டும், சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும், மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், சாரி மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், இது மாதிரி என்ன பண்ண இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு டோஜி வந்துச்சு. இந்த டோஜி வந்தால்
என்ன பண்ணுறது, எங்கே வாங்கணுமா வாங்கக்கூடாதா, அதில் மாஸ்டராக இருப்பாங்க. ஓகே, இது டோஜி வந்தால் இது வந்துட்டு எங்கே வருது, டாப்பில் வருதா இல்லை பாட்டமில் வருதா இல்லை மிடலில் வருதா, இன் பிட்வீன், இன் மிடல், டாப் அண்ட் இன் சாரி இன் டாப் அண்ட் மிடல், இன் பிட்வீனில் வந்தால் எப்படி, இது பற்றி மேஸ்ட்ரியாக இருக்கும் அவங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அது மாதிரி என்ட்ரி எடுக்குவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கும். ஓகே, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கோங்க. இப்போ ப்ரைஸ் வந்துட்டு இப்படி மேலே போகுதுன்னா நம்ம வந்துட்டு எங்கே வாங்கணும், இங்கே வாங்கணுமா இது ப்ரைஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இண்டிகேட்டர் வச்சு இது மாதிரி மூவிங் எவரேஜ் க்ராஸ் பண்ணும்போது, இங்கே ப்ரைஸ் வந்து க்ராஸ் பண்ணும்போது சில பேர் வாங்குவாங்க. இது வந்துட்டு இதில் மாஸ்டராக இருக்கவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எதுனா இருக்கட்டும். ஓகே, எதுவுமே வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, இந்த கேண்டில் தான் பெஸ்ட்டு, அப்புறமா ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பெஸ்ட்டு, அப்புறமா இல்லை இண்டிகேட்டர் தான் பெஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஒர்ஸ்ட். ஓகே, அப்புறமா உங்களுக்கு ரியாலிட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ரியாலிட்டி, வாட் இஸ் த ரியாலிட்டி? ரியாலிட்டி இஸ் நோபடி வில் ப்ரிடிக்ட் த மார்க்கெட். ஓகே, 100% ரிசல்ட் யாருக்கும் வராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு 50-50 தான் இருக்கும். 50-50, வாட் இஸ் த 50-50? 50-50 வந்து 50% வந்துட்டு நம்மளுக்கு ஆஸ் பர் த நம்ம மூவ் ஆகும், இல்லைன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ரைட்? ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆனால் இது ரியாலிட்டி புரிஞ்சிருந்தால் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சில பேர் வந்து சொல்லுவாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ரிஸ்க் மேனேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் டைப்? அப்போ ஜென்ரலி இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இன் ஜென்ரல் லைஃப்பில் ஆகட்டும், ஓகே, ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எது மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ரிஸ்க்கு வந்துட்டு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, எப்பயும் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். வாய் கேல்குலேட்டட் ரிஸ்க்? வாய் என்ன, இப்போ வந்துட்டு பிளைண்ட்லி ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, உங்களுக்கு எதுவுமே அதை பற்றி எதுவுமே தெரியாமல் சடன்லி வந்துட்டு ஒரு லோன் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுனா இந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் லாஸ் ஆகுமா, இல்லை இப்போ ஒரு சில பர்சன்டேஜ் லாஸ் ஆகுமா அன்றது தெரிஞ்சுக்கோ. இது ஜென்ரல் லைஃப்பில். அதே மாதிரி இன்கேஸ் ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கன்னா, இன் ஸ்டாக்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், இந்த குவான்டிட்டி வாங்கும் போது இவ்வளோ கீழே இன் கேஸ். ஓகே, இன் கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தெரியும். ஓகே, ஸ்டாப் லாஸ் தெரியும். ஆனால் இதில் வந்துட்டு அன்னோன் ஸ்டாப் லாஸும் இருக்குது. வாட் இஸ் அன்னோன் ஸ்டாப் லாஸ்? அன்னோன்னா இன்கேஸ் கேப் அப் ஆகும், மார்க்கெட் கேப் அப் ஆகும், இல்லை கேப் டவுன் ஆகும். ரைட், கேப் டவுன் ஆகும். இது வந்துட்டு அன்னவுன் ஸ்டாப் லாஸ். இன்கேஸு இப்போ நீங்கள் இங்கே ப்ரைஸில் வாங்குறீங்க 100 ருபீஸ்ன்னா ஒரு 90 ருபீஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ரிஸ்க் இருக்கும். இன்கேஸ் அது கீழே வந்துட்டு 70ல் ஓப்பன் ஆகுனா, சடன்லி கேப் டவுன் ஆகுனா, உங்களுக்கு இது வந்துட்டு 100 அப்புறமா 70, அப்போது 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிஸ்க்கு, அன்னோன் ரிஸ்க்காக இருக்கும். எல்லா ப்ரைஸ் இதே மாதிரி இருக்காது. ரைட், ஸ்டாக்ஸில் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் ப்ரைஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கெஸ் வரும். இன்கேஸ் இது வந்துட்டு இவ்வளோ கேப் அப் ஆகலாம், இவ்வளோ கேப் டவுன் ஆகலாம். அப்போது பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அப்போது இது கேல்குலேட்டட் பண்ணி நம்ம ரிஸ்க்கு எடுக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே 50% சக்ஸஸ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த ரிஸ்க் மேனேஜ், அதுவும் கேல்குலேட்டட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணால் மட்டும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி அண்ட் மைண்ட் செட் எதனால் இம்பார்ட்டண்ட்டுன்னா, இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, சார்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாக்ஸு வந்துட்டு உங்களுக்கு நான் எப்போ சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு 10th நவம்பரில் கொடுத்துருந்தேன். ரைட், 10th நவம்பரில் கொடுக்கும்போது உங்களுக்கு 1 செகண்ட், 10th நவம்பரில் எவ்வளோ இருக்குது, இதோட என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 3025. லோ எவ்வளோ இருக்குது, 2992. எப்பயும் சேம் லோ வைக்கக்கூடாது, அதோட கீழே வைக்கணும். அப்போ 19 வச்சா ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட்ஸு. ஓகே, 35 பாயிண்ட்ஸு நீங்கள் ஈக்விட்டியில் வாங்குறேன்னா 35 இன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3500 ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட், ஈக்விட்டியில். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வாங்கும்போது ஒரு லாட் சைஸ் வந்துட்டு 175 இன்ட்டு 35. இது வந்துட்டு உங்களுக்கு 6125 வந்துட்டு உங்களோட ரிஸ்க் இருக்குது. ரைட், இன் ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ரிஸ்க்கு. ஓகே, இன்கேஸ் கேப் டவுன் ஆகுனா, இப்போது 35 இல்லாமல் 100 பாயிண்ட்ஸ் ஆகுனா 175 இன்ட்டு 100
இல்லை 15 வச்சுக்கலாம். ஓகே, 15 வச்சுக்கலாம். 175 இன்ட்டு 50 வச்சுக்கன்னா 8750. இல்லைன்னா இது டபுள் வச்சுக்கலாம், 17,000 சம்திங், ரைட். இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ரிஸ்க்கு இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு அன்னோன் ரிஸ்க், அதுவும் கேல்குலேட்டிவ் வச்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் டே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 11th நவம்பர் என்ன ஆயிருக்கு, சடன்லி கேப் அப் ஆயிருக்கு. ஓப்பன் வந்துட்டு 3045 ஓப்பன் ஆகிருக்கு. லோ வந்து இங்கே பார்க்கலாம், ஹை பார்க்கலாம் 355. அப்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, 30 இன்ட்டு 175, 5250 ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க உங்களோட பிஎன்எல்ல, ரைட். பிஎன்எல்ல உங்களுக்கு 5250 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். சடன்லி மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. லோ பார்க்கலாம், இதோட லோ எவ்வளோ வந்திருக்கு. லோ வந்துட்டு 3018 25. அப்போ 7 பாயிண்ட்ஸ்னா 175 இன்ட்டு 7. ஓகே, இது ஒன் லாட் சைஸ் 175. ஓகே, ஒன் லாட் ஒரு ஃபியூச்சர் லாட் வந்துட்டு 175 குவான்டிட்டிஸ். அப்போது உங்களுக்கு 5250லேருந்து சடன்லி மைனஸ் எவ்வளோ இருக்கும், மைனஸ் 1225. இப்போது சம்டைம்ஸ் பிஃபோர் வந்துட்டு ப்ளஸ் 5250 ருபீஸ் இருக்கும். சடன்லி உங்களுக்கு என்ன அவங்க கீழே வரும்போது ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் எங்கே ஆயிருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு. மேலே போகும்போது எவ்வளோ க்ளோசிங் ப்ரைஸு, க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குது, 330K. க்ளோசிங் 57, சாரி க்ளோசிங் வந்துட்டு 31, சாரி இங்கே இருக்க 3045 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு க்ளோசிங்கில் இருக்கும். இப்போது நீங்கள் ப்ராஃபிட் மார்னிங் ப்ராஃபிட் பார்த்துருக்கோங்க, அப்புறமா லாஸ் பார்த்துருக்கோங்க. ஈவினிங் க்ளோசிங் டைமில் வந்துட்டு 12 இன்ட்டு 175. ஓகே, இங்கே என்ன ஆயிரும், 2100 ருபீஸ் ப்ராஃபிட். ஐயோ எங்கே லாஸ் ஆகிற போகுதுன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு இது ஒரு டோஜி மாதிரி இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. ஓகே, அதனால தான் சைக்காலஜி அண்ட் மைண்ட் செட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். இது ஸ்விங்கு நம்ம வாங்கியிருக்குது. டிசிஎஸ் வந்துட்டு ஸ்விங்குக்காக, ஸ்விங் ட்ரேடிங்க்காக வாங்கினீங்க. ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, 6500 வச்சுக்கலாம். ஓகே, 6500 ஃபியூச்சரில். ஓகே, ஒன் லாட் ஃபியூச்சரில் 6500, அன்னோனில் 8500 இல்லைன்னா 17500. இது அன்னோன் ரிஸ்க். இது நோவிங் ரிஸ்க் எவ்வளோ, ஃபியூச்சரில் 6500 நம்மளோட ஸ்டாப் லாஸ். இது நம்மளுக்கு ஓகேனா நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, என்ட்ரி எடுத்துருக்கோங்க, ரைட். என்ட்ரி எடுத்தப்போ இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஓப்பன் ஆகி ப்ராஃபிட் போய் மறுபடியும் கீழே வந்து லாஸ் ஆகி மறுபடியும் ப்ராஃபிட் 2000 வரும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மைண்ட் செட் கிளியராக இல்லைன்னா, இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு தெரியும் நம்ம லாஸ் அவ்வளோ ஆகும்னா நம்ம ஹோல்டு பண்ணிக்கின்னு தான் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ரைட். அப்போ டிசிப்ளின் இருக்கும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணும்போது டிசிப்ளின் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத நான் எக்ஸிட் ஆக மாட்டேன்னு. ஓகே, எக்ஸிட் ஆக மாட்டேன்னு டிசிப்ளின் இருக்கும்போது உங்களோட சைக்காலஜி மைண்ட் செட்டு என்ன ப்ரைஸ் எப்படி கீழே மேலே போனாலும் அப்பப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ரைட். மார்னிங் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, ஈவினிங் வந்துட்டு 3:30க்கு வந்துட்டு 3 o'clock இல்லைன்னா 3:15க்கு வந்துட்டு மார்க்கெட்டு என்ன இருக்குது இன்றைக்கோட மார்க்கெட்டு, இதில் ஹோல்டு பண்ணலாமா எக்ஸிட் ஆகலாமா என்னன்னு அப்போது நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. அப்போது சைக்காலஜி மைண்ட் செட்டு கிளியராக இருக்கும், நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்க மாட்டீங்க. அப்போ நெக்ஸ்ட் டே எவ்வளோ போயிருக்கு, 1130. நாம் வாங்கியிருக்கிறது 25, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, 100 பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 175, 17,500 ப்ராஃபிட் வந்திருக்கும் தேர்ட் டேக்கு, ரைட். 17,500 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ரிஸ்க் எவ்வளோ நம்மளுக்கு 6,500, ஆல்மோஸ்ட் 1:3 வந்திருக்கு. ரிஸ்க் நம்மளுக்கு ரிவார்டு வந்துட்டு 1:3 வந்திருக்கு. நாம் என்ன பண்ணீங்க, சில பேர் எக்ஸிட் ஆகலாம். ஓகே, 1:3 இஸ் குட் ப்ராஃபிட், எக்ஸிட் ஆகலாம். ஆனால் நாம் ஒரு சைக்காலஜி மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே சில பேர் வந்துட்டு இங்கே எக்ஸிட் ஆகலாம், இல்லைனா ஒன்று 3070க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இல்லை இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எதனால ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இன்கேஸ் இது வந்து மேலேருந்து கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்குங்க, லாஸில் இருக்க மாட்டேங்க, ரைட். இன்றைக்கி எவ்வளோ போயிருக்குது, 3147 போயிருக்கு. ஸோ இதனால தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்மளுக்கு சைக்காலஜி. இப்போ நம்ம ஜிஎஸ்டி டபிள்யூ ஸ்டீல் வந்துட்டு முந்தின நேரத்து கொடுத்துருக்குங்க. இந்த
17th November, ரைட். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் ஸ்டாக் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எக்ஸிட் ஆகிட்டிங்க, ரைட், எக்ஸிட் ஆகிட்டிங்க. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்குக்கு சொல்கிறேன். ஐசிஐசி பேங்க் காமிக்கிறேன். ஐசிஐசி பேங்க் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்திருந்தேன் இங்கே 3rd நவம்பருக்கு இங்கே எடுத்தப்போ என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகே, நான் வந்துட்டு இங்கே வாங்கினா இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்ல வரல. ஓகே, இங்கேருந்து நான் இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். நான் ஆல்ரெடி என்னோடய லாஸ் வந்துச்சு, எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இது லாஸ் கூட வரன்ற ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எக்ஸிட் ஆகிடணும், டிசிப்ளினு. இன்கேஸ் ப்ரைஸ் வந்துட்டு இது மேலே போகிறப்ப இன்னும் கீழே போகும்போது அதிக லாஸ் ஆகணும், டிசிப்ளின் இருக்கணும், ரைட். அதனால் சொல்கிறது. ஓகே, அப்புறமா ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இது பாருங்கள், பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கேல்குலேட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், சைக்காலஜி அண்ட் மைண்ட் செட். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம கொடுத்துருக்க ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஜேஎஸ்டிடபிள்யூ ஸ்டீல் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அப்புறமா கோதர் ப்ராப்பரேட் இன்னும் நெகட்டிவ் இருக்குது, ஸ்டில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. இன்னும் ஹோல்டிங்கில் ஐசிஐசிஐ லோம்பார்டு நம்ம சொல்லியிருக்கோங்க. சேம் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, இங்கேருந்து மேலே போகலாம், இல்லைன்னா கீழே வந்துட்டு இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.